வணக்கம் சார். என் பேர் வந்து கலைச்செல்வி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அண்ணா நகர்ல 10 வருஷமா வாடகை வீட்டில் இருக்கேன், லைன் வீட்டில். இப்போ என்கிட்ட பிரச்சனை பண்ணவங்க வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு மாதம் கூட ஆகலை, இன்னும் 1 மாதம் வாடகையே கொடுக்கல. அவங்க அம்மா வீடு பக்கத்துலேயே, சொந்த வீடு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்போ தான் அவங்க வாடகைக்கு வந்தாங்க. இருந்தே அவங்க அந்த சைடு அண்ணன் வீட்டில் இருக்காங்க, நான் தம்பி வீட்டில் இருக்கேன். அங்கே டாப்பை கழட்டினா இங்கே தண்ணி வராது. நான் சொன்னேன், சரண்யா அந்த டாப்பை கழட்டாத, ஊஸ் போடாத, இங்கே தண்ணி வராது. ஏன்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பைப்பு இருக்குது, எங்களுக்கு வந்து அங்கே உள்ளே இருக்க 6 பேர்த்துக்குமே ஒரு பைப்பு தான், தண்ணி கம்மியாக வரும், கழட்டினா இங்கே எங்களால் பிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அவங்க அதை பற்றியே கேர் பண்ணிக்கல, நானும் விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு ரீசெண்டாக இப்போ அது ஓனர்கிட்டையும் நான் சொன்னேன். அவங்க அம்மாவும் பொண்ணு வந்து அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் இதை என்னன்னு தலையிடுங்கன்னதுக்கு நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த ஓனரும் அந்த பொண்ணோட அப்பாவும் ஃப்ரெண்டுங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே எடுக்கல. அன்னைக்கே அவங்க அதை கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக என்னை அடிக்கும் போதும் இதே மாதிரி அந்த லைன்ல எங்கள் ஊருக்காரவங்களாம் இருக்காங்க. அவங்க தண்ணி பிடிக்க மாட்டாங்க, காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பைப்பு சும்மா தான் இருக்கும். இங்கே நாங்கள் 6 பேர் பிடிக்கிறதுனால நான் 5-6 குடம் பிடிச்சிட்டு அந்த லைனுக்கு போவேன். பக்கத்தில் உள்ள பைப்பில் தான் நான் தண்ணி பிடிப்பேன். அதுக்குள்ளே அந்த எதிர்த்த விட்ட அண்ணன் வந்து தண்ணி வரலன்னு அவங்க பக்கத்து விட்டு பக்கம் இது ஆஃப் பண்ணாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து இதை ஏன் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க, அங்கே உள்ளவங்களை இங்கே வந்து தண்ணி பிடிக்க விட்றீங்க, ஆனால் இங்கே வந்து இந்த பைப்பை ஆஃப் பண்ணுறீங்க, அவங்கள ஏன் இங்கே உள்ளே விட்றீங்க, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, அடுத்த லைனில் உள்ளவங்கள இங்கே வந்து அலோவ் பண்ணாதீங்கன்னு ரொம்ப வன்முறையை நாங்கள் 10 வருஷமாக அங்கே வந்து ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒன்று, எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறது, பழகிக்கிறது, ஒற்றுமையாக தான் இருக்கும். இந்த பொண்ணு வந்தவுடனே அங்கே இருக்கிறவங்களையும் தூண்டி விட்டு அவங்கள உள்ள அலோவப்படாதீங்க, தண்ணி பிடிக்காதீங்க, பேசாதீங்க. ஏன்னா நான் என்ன ஜாதிங்கிறது, நான் வந்து அருந்தியர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு. 10 வருஷமா இருக்கேன், படிச்சிருக்கேன், அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு யாருமே இல்லை. எங்க வீட்டுக்காரா லாரி டிரைவர், அவங்க வேலைக்கு போனாங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் வருவாங்க. நான் மட்டும்தான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு சேஃப்டிக்காக தான் இருக்கிறது. பிடிச்சா பேசுவோம், இல்லைன்னா நாங்கள் படுத்து அமைதியாக தான் இருப்போம். அந்த பொண்ணு உடனே வாக்குவாதம் வரும்போது ஓனர்னு சொன்னபோது நான் சொன்னேன், ஓனர் வந்து சொல்லட்டும் பண்ணதுக்கு. அந்த பொண்ணு என்கிட்ட அசிங்கமா அவர் யூஸ் பண்ணி தப்பா என்கிட்ட பேசிச்சு. அதுக்கு நான் திருப்பி பேசினப்ப அவங்க அம்மாவை வர வச்சு விளக்கமாத்த எடுத்துட்டு ஆக்கி என் நைட்டியெல்லாம் பிடிச்சி இழுத்து, செயின் எல்லாம் ஒரு அடிஷ்னல் செயின், தங்க செயின் போட்டிருந்தேன், அதெல்லாம் அறுத்து என்னை மானபங்கப்படுத்தி ரொம்ப கேவலமாக ஓனர் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு. எங்கள் லைனில் உள்ளவங்களையும் ஏன் இது மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்க, இவங்க வந்து தாழ்த்தப்பட்டு ஜாதிக்காரவங்க, இந்த பொண்ணு வந்து இங்கே